everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லேட்டஸ்ட் ஜாப் தாங்க. இந்த ஜாபுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டத்தினரும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் 10வது படிச்சிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ்னு பார்த்தா 18 to 45 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராமில் தான் எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம். டெலகிராமில் கொடுத்துருக்கிற பிடிஎஃப் எல்லாமே கொடுப்போம், வெப்சைட் கொடுப்போம், ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு முக்கியமான அப்டேட் எல்லாமே நேரடியாக டெலகிராம் சேனலில் கொடுக்குறதால மஸ்ட் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நீங்கள் இந்த ஜாப்புக்காக திருச்சி மாவட்டம் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கிடையாது. தமிழ்நாடு மற்ற மாவட்டத்தினரும் இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாப்னு என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெரி சிம்பிள் தான். இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அட்டாச் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர், தகப்பனார் பேர், தாயார் பேர், உங்களுடைய முகவரி கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். சரியா, ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துங்க, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இதில் தேவைப்படுது. அடுத்து கல்வி தகுதி. சரியா, தொழில்நுட்ப கல்வி தகுதி சான்று, கணினி அறிவு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டு, பள்ளி கல்லூரி அது படிச்சிருந்தீங்கன்னா அதுவுக்கான சான்றிதழ், மாற்று சான்றிதழ், இது எல்லாத்தையும் இதோட அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதில் அட்டாச் பண்ணணும். சரியாக கொடுத்துருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்டி எந்த கம்யூனிட்டியோ அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, உடல் தகுதி சான்றிதழ்ங்க. மருத்துவர்கிட்ட போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. உங்கள் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அது கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து நன்னடத்தை சான்றிதழ். இது பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி கிரேட் அலுவலரிடமிருந்து பெற வேண்டும். கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த நன்னடத்தை சான்றிதழ் பெறணும். முன் அனுபவம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இதர சான்றிதழ் இருந்தால் அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேலைக்காக உங்களுடைய சைன் பண்ணி அனுப்பணும். சரி, அவங்களோட அட்ரஸ்க்கு, அது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் டீட்டெயிலாக சொல்லுறேன். ஓகே, முதல்ல ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், ஸ்ரீரங்கம் வட்டம். சரி, அருள்மிகு சுவாமிநாதர் கோவில், அதன் உட்கோயில் குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தை சேர்ந்த 38 முதல் 45 வயதுக்குட்பட்ட தகுதியானவர்களை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுகிறது. இதுக்கு இன்டர்வியூ, எக்ஸாமோ, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்ப போகிறீங்க. அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகி வேலை போட போகிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பணி நியமனம் செய்ய 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். சரியா, ஓகே. என்னென்ன ஜாப் அப்படின்றத பார்க்கலாம். இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பதவியினுடைய பேர். கோவில் அங்கே தான் வேலை. சம்பளம் கொடுத்துருக்காங்க 18,500 முதல் 58,600 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 வேக்கன்சிக்கு, அந்த ஒரு ஜாப்புக்கே பார்த்தோன்னா 10 வேக்கன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூர்க்கா வேலை. இந்த கூர்க்கா வேலைக்கு பார்த்தோன்னா சேலரி அதே போல் 15,900 50,400 வரைக்கும் சேலரி இருக்குது. அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 வேக்கன்சி இருக்குது. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் 10வது படிக்கணுன்றது கிடையாது. தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருவழகு அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரி, நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதில் 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது.
ஓகே, அடுத்த போஸ்டிங் வந்து கால்நடை பராமரிப்பாளர். சரியா, நீங்கள் வந்து கால்நடை பராமரிப்பாளர் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் சேலரி தான். ஓகே, இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. சரி, 2 வேக்கன்சி இருக்குது. தமிழில் இதுக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும். கால்நடையை பராமரிக்கிற வேலை வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பெரிய சன்னதி உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,500 டு 58,600 ஒரே ஒரு போஸ்டிங்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்கணும். ஏதோ ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிடமிருந்து இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சரியா, இது சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த பெரிய சன்னதி உடல் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு. இது வந்து பெரிய சன்னதி வீரவண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கு. அதுக்கும் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இசை அதே சேம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சன்னதி சேமமங்கலம் இதர வாத்தியங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்ல சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங். சரியா, தமிழில் அதே எழுத படிக்க தெரியணும். அதே போல் இசை தொடர்பான பள்ளிகளிலிருந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள். அதேமாரி ஒரு போஸ்டிங். இதுவும் வந்து சேம் தாங்க. சரியா, அதே போல் தமிழில் எழுத படிக்க தெரியணும். இசை பள்ளியிலிருந்து இது தொடர்பான சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி யானைப்பாகன். சரியா, யானைப்பாகன் வந்து தேவைப்படுது. யானைப்பாகனுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த 2 போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரியணும். யானை பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழி நடத்தும் திறன் இருக்கணும். நீங்கள் பாட்டுன்னு இதை பற்றி ஒன்றுமே தெரியாத போயிட்டு நீங்கள் யானை கூட பண்ணக்கூடாது. சரியா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து சலவையாளர். சரியா, துணி துவைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களே, சலவை பண்ணுறவர். அவருக்கு வந்து சேலரி 11,600 டு 36,800 வரைக்கும் சேலரியில் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுங்க. ஓகே, அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுபவர். சரியா, இது எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா துப்புரவு செய்பவர், பெருக்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் சேலரிலேருந்து 31,500 சேலரிங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலில் வேலைன்னு சொல்லிட்டான் பாருங்கள் இதில் மட்டும். சரியா, உபகோயில் உறையூர் ஆலயத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. சேலரி எவ்வளோ அப்படின்னா அது சொன்ன மாதிரி 31,500 வரைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது போல் ஒவ்வொரு கோயிலுக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா உறையூருக்கு, திருவள்ளரைக்கு, மேலநீர், அடுத்து வந்து கீழன்பில். சரியா, மேலன்பில் கீழன்பில். இது போல் வந்து 4 போஸ்டிங் மொத்தமே வந்து பார்த்தோன்னா கூட்டுபவர் போஸ்டிங் தான். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கு மட்டும் 2 வேக்கன்சி, மற்றதுக்கெலாம் வந்து இந்த 2 வேக்கன்சி, மற்றதெல்லாம் ஒரு வேக்கன்சி. எல்லாத்துக்குமே வந்து தமிழில் எழுத படிக்கிருந்தால் போதும். சரியா, நிறைய ஒரு என்ன சொல்கிறது, இது போல் அதிகமாக வராதுங்க. இது போல் கோவில் வேலையில் ஒரு 2 போஸ்டிங் 3 போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. இந்த வாட்டி வந்து நிறைய போஸ்டிங் போட்டிருக்காங்க. வேரியஸ் ஜாப் இருக்குது. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. பணியிடங்கள் எண்ணிக்கை, பதவி உயர்வு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அட்ரஸ் கொடுத்துட்டான் பாருங்கள். சரி, மாதிரி விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து நகல், சர்டிஃபிகேட் நகல் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி இந்த முகவரிக்கு வந்து விண்ணப்பிக்கணும். இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு திருச்சிராப்பள்ளி. இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஓகேவா, இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். வேறு எதனா டவுட்டாக வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் தான் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதாங்க அந்த அப்ளிகேஷன். நான் முன்னாடி உங்களுக்கு டீட்டெயில் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து கொடுத்து ஃபில் பண்ணணும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவான தகுதிகள். சரியா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிவிக்கணும். 1, இந்து மதத்தை சேர்ந்தவராக இறை நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். 3வது வந்து பார்த்தோன்னா 18 வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் 40 வயதுக்கு உட்பட்டவராகவும் கண்டிப்பாக இருக்கணும். பணியிடங்களுடைய எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். சரியா,
இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். சரி, அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா இணையதளத்தில் விண்ணப்பம் வந்து டவுன்லோட் செய்து அதில் மட்டுமே நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். நீயா போயிட்டு க்ரியேட் பண்ணிலாம் அனுப்பக்கூடாது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அனுப்பணுமேக்காண்டி நீங்கள் போயிட்டு வந்து கம்ப்யூட்டரில் இதே இருக்கிற விஷயத்தை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தெல்லாம் அனுப்பக்கூடாது. சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா டிடிபி மாரி போட்டு பிரிண்ட் எடுத்தெல்லாம் அனுப்பக்கூடாது. இதில் இருக்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் தனித்தனி ஒரே அப்ளிகேஷனே எல்லா ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. நான் வந்து எனக்கு டேலண்ட் இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த வேலைக்கு தகுதி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் தனித்தனி தான் அப்ளை பண்ணணும். சரியா? அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து சிக்னேச்சர் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒன்லி. ஓகே, அட்டஸ்டட் வாங்கணுங்க. முக்கியமாக சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண சொல்ல ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல, ஒரு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைப்போம். இது போல் ஜெராக்ஸ் வைக்கிறப்ப அந்த ஜெராக்ஸில் அரசு அதிகாரி, யாரோ ஒரு அரசு அதிகாரி வந்து ஜஸ்ட்டு ஒரு சீல் போட்டு ஒரு சிக்னேச்சர், அவர் டாக்டராக இருக்கலாம், வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி எல்லா ஜெராக்ஸ்லேயும் அட்டஸ்டட் வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்படும். வெறும் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லா ஜெராக்ஸ்லேயும் அரசு அதிகாரி ஒருவனுடைய அட்டஸ்டட் இருக்கணும். ஜெராக்ஸ் காப்பியில் சொன்னது. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் எந்த ஒரு குற்றவியல் நடைமுறையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. இதுதான் மெயின். சரியா? எந்த ஒரு சர்டிஃபிகேட் இணைக்கப்பட வேண்டும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரியா நீங்கள் என்ன பண்ணணும், நன்னடத்தை சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுங்க. சொல்லிட்டோம், அந்த சர்டிஃபிகேட் வாங்க கண்டிப்பாக இதில் வாங்கி இணைக்கணுன்றதை டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகள் உண்மை கண்டறிய பரிசீலனைக்கு உட்பட்டதாகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டேட் சொன்னாங்க இல்லையா, 25/11. இந்த தேதிக்குள்ளே நான் மேலே சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுடன் அஞ்சல் உரையில் வரிசையன் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு இணைய ஆணையர், இந்த குத்துரைக்கு மறுபடியும் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம், அலுவலர் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். மேலும் 25 ரூபாய் மதிப்புள்ள, இதுவும் ரொம்ப முக்கியங்க, 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும். முக்கியமான விஷயம், சூப்பராக கொடுத்துட்டா பாருங்க, இதுதான் முக்கியம். அதாவது நீங்கள் போஸ்ட் அனுப்புகிறீங்க இல்லையா, அந்த போஸ்ட்டில் உள்ள ஒரு கவர், உனக்கு ரிட்டர்ன் அனுப்புகிற கவர், அன்க்ளாஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, அந்த கவரில் உங்கள் அட்ரஸ் எழுதி அதில் 25 ரூபாய் மதிப்பில் ஸ்டாம்ப் போட்டு அப்படியே உள்ளே எம்டி கவராக போட்டு அனுப்பணும். சரியா? அதை ஞாபகம் மறந்துடாதீங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுதியான நபர்கள் வந்து இந்த வேலைக்காக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சரியா? இதுதான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விண்ணப்ப படிவ விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யணும். மற்றபடி எதனா சீட்டிங் பண்ணியிருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும். இந்த விவரங்கள் அலுவலக வேலை நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் டீட்டெயில்ஸ் அவ்வளோதாங்க. இதுதாங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் முக்கியமான விஷயங்களும் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப்லேயே வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து விருப்பம் இருக்கிறவங்க எல்லா மாவட்டத்தினை சேர்ந்தவர்களும் இந்த ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதன் கோயிலுடைய போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது யூஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறப்போ மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து நிறைய ஜாப் பற்றி வீடியோஸ் வந்து வரும். நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி